இசை டிவி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியன் பணிவான ஆத்ம வணக்கங்கள். இப்போ ஒரு விசேஷமான தகவலை நம்ம பார்க்கறக்கு வரோம். என்னென்னா, நமக்கு பணம் தனம் வர சித்தர்கள் காமிச்சிட்டு போன ஒரு சரியான பாதை எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்தர்கள் நமக்காக தெரிவித்த பல அதிசயமான விஷயங்கள் உண்டு. மனிதன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நல்வழிகளை நமக்கு காமிச்சிருக்க வராங்க. விதியை மீறி மனிதன் அவன் மதியை கொண்டு வாழ்வதற்காக அவங்க கண்டுணர்ந்து, ஞானத்தால் கண்டுணர்ந்தது, அனுபவித்து கண்டுணர்ந்த விஷயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு சாஸ்திர வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க வராங்க. நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்து பயன்படுத்திக்கிறோம். அதை நாம் ஒரு சில விஷயத்தில் போட்டு குழப்பி அது சரியான இலக்கில் பயன்படுத்தாமல் தவற விட்டுடுறோம். அந்த வகையில் எல்லோரும் சரியான இலக்கில் பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்க வருது. அதாவது தனத்தாரை அப்படின்னா நமக்கு சகல நலன்களையும் சகல வளங்களையும் நம்முடைய தேவைகள் யாவையும் கொடுப்பது. குறிப்பாக பொருளாதாரம் கூட வச்சுக்கு வரலாம். இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் நமக்காக இருக்குது. அதுதான் நம்முடைய தனத்தாரைன்னு சொல்லுவாங்க. தாரை என்றால் நட்சத்திரம். ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் தான் தனத்தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இறைவனால் நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம், தனத்தை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் எதுன்னா நம்முடைய மறு நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, சுபமங்கலமான மகாலட்சுமி கடாச்சாரம் நிறைந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. தனத்துக்கே உரிய ஒரு நாள், தன ஒளி வீசக்கூடிய ஒரு நாள் எதுனா வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமையில் நம்முடைய தன நட்சத்திரத்துடைய ஓரை பார்த்திங்கனாக்கா 3 தடவை வரும். அதாவது அதிகாலையிலிருந்து இரவு வரல எடுத்துட்டோம்னா 3 முறை வரும். அதில் ஏரண பொழுதுன்னு சொல்லக்கூடியது விடியற் காலையிலேருந்து மதிய உச்சி காலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம எடுத்து கையாண்டுக்கு வரணும். நம்முடைய தன நேரம் அப்படின்னு இருக்க வரும். அது நம்முடைய தன கிரகத்துடைய ஆட்சி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த ஓரைன்னா ஆட்சி நேரம் அப்படின்னு எடுத்துக்கு வரலாம். 1 மணி நேரம் இருக்க வரும். இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது எந்த கணக்குன்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் கணக்கெடுத்துக்கு வரணும். இன்றைக்கி சூரிய உதயம் 6 மணிக்கு அப்படி எடுத்துட்டா 6 மணிலேருந்து 7 மணி வரையில் ஒரு ஓரை இருக்க வரும். அதுக்கப்புறம் அடுத்த கிரகத்துடைய ஓரை இப்படி மாறி 1 மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஓரை வந்துட்டே இருக்க வருங்க. இதில் அன்றைய சூரிய உதயம் 6 மணி 10 நிமிஷம் அப்படின்னா 6:10லேருந்து 7:10 வரையிலும் தான் அந்த ஓரையுடைய நேரமாக இருக்க வரும். 6:30 மணிக்கு ஒரு சூரிய உதயம் அந்த மாதத்தில் உதயமாகுது அப்படின்னு சொன்னால் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை தான் பார்த்திங்கன்னா முதல் ஓரையாக நம்ம கணக்கெடுத்துக்கு வரணும். நான் இதில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்காக இந்த தன நேரத்தை நீங்கள் அழகான முறையில் உங்களை தேவைகள் யாவும் பூர்த்தி செய்வதற்காக, ஒரு எளிய தியானத்தை செய்வதற்காக, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய தன ஓரை எது அப்படிங்கிறத கொடுக்குறக்கு வரேன். அதை நீங்கள் என்ன பண்ண வரணும், 1 மணி நேரம் நான் கொடுக்க இருக்க வரேன். அந்த 1 மணி நேரம்ன்றது அன்றைய தினம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிலேருந்து கணக்கெடுக்கல் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்குவாங்க. உதாரணமாக எடுத்தோன்னா காலண்டரில் பார்த்தாலும் சூரிய உதயம் கண்டுபிடிச்சிடலாம், பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேருக்கு இது பார்க்க தெரியல அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாக்கா, நான் உங்களுக்காக ஒரு 1 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா 1 மணி நேரம் சொல்லியிருப்பேன். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல் ஒரு 15 நிமிடத்தை தள்ளிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கையாண்டுக்குங்க. எந்த மாதிரி சூரிய உதயங்கள் மாறி இருந்தாலும் அதில் மாற்றங்கள் இருக்க வராது. நீங்கள் அதில் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஒரு தியானங்கள் பண்ணவாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்க செய்ய வரும். ஏன்னா நம்முடைய அந்த தன ஓரை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனசுடைய முக்கியமான தேவைகள் இது நடக்கணுன்றது எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அப்படியே கிடைக்க செய்ய வருங்க. ரொம்ப விசேஷமானது இது, அனுபவபூர்வமான ஒரு விசேஷம் இது. அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்குவாங்க. இதை வெள்ளிக்கிழமையில் இதை செய்ய வரணும். வெள்ளிக்கிழமையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்னவோ அந்த நேரத்தில் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு 2 அகலில் நெய் விளக்கு போட்டு 11 முறை வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கு வரலாம். 11 முறை வலம் என்பது என்னென்னா, 11 என்றால் லாபம் என்று பொருள் உண்டு. 11 முறை வலம் வர்றதுக்கான நோக்கம் என்னென்னா லாபம்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டாக்க 11ஆம் வீடு தான் லாப வீடு, சம்பத்து வீடுன்னு சொல்ல வருவாங்க. அதனால் அந்த 11 முறை அரச மரத்தை வலம் பிரார்த்தனைகள் செய்துக்க செய்ய வருவாங்க. நான் ஏற்கனவே இதை பற்றின பூஜையை பற்றின வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க வரேன், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் அரச மரம் இல்லாதவங்க, அரச மரத்துக்கிட்ட போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்முடைய குலவிளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கில் நெய் போட்டு நீங்கள் தெய்வம் ஏற்றி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் என்ன செய்ய வரலன்னா ஒரு 3 முறை வலம் உங்களுக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிறது வலம் நீங்கள் பிரார்த்தனை செய்துக்குவாங்க. அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானங்கள் செய்வாங்க. உங்கள் மன தேவைகள் என்னவோ பூர்த்தியாக செய்ய வரும். குலவிளக்கும் இல்லை, நாங்கள் ஒரு ஆஃபீஸில் தங்கி இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க ஒரு ஊதுவத்தி மாத்திரமாச்சும்
இருந்தால் போதுமானது. ஏன்னா அக்னி ரொம்ப முக்கியமானது. அக்னியை உருவாக்கி நம்முடைய மன தியானத்தை செய்தோம்னா அப்படியே நடக்க வரும். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கடைபிடித்தால் விசேஷமான வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, உங்களுடைய தனச்சேர்க்கை, பொருளாதார உயர்வு, எல்லா தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது உறுதியானதுங்க. இனி உங்களுடைய ராசியில் இடம்பெறக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நேரம் தன நட்சத்திரம், தன நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு கடைபிடிச்சுக்குவாங்க. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். தங்களுடைய தனத்தாரையை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். தன நேரத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க வரலாம். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு வரக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள். இந்த 3 நட்சத்திர கிரகங்கள் தான் சிம்மராசியை ஆட்சி ஆளக்கூடிய நட்சத்திர கிரகங்களாக இருக்க வருவாங்க. கேது பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் மிக வலிமையான கிரகங்கள். இவங்க 3 பேருடைய குணபேதங்களே வேறு. ஒருவர் ஞானம், ஒருவர் சந்தோஷம், ஒருவர் அரசன். இப்படி 3 வகையான பிரிவுகளான மண்டலங்கள் இந்த அமைப்பில் ஆள்றதுனால தான் இதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு சிம்மராசிக்கு மட்டும் எப்பவுமே. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஞானம், போகம், ஆட்சி மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு. அந்த 3 வகையும் தரக்கூடிய கிரகங்கள் சிம்மராசி ஆட்சி ஆள்வது மற்ற எந்த அமைப்புக்கும் இருக்குதான்னா மிக குறைவாக இருக்க செய்ய வரும். அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்கு ஒரு தனி பலம் உண்டு. இந்த அமைப்புக்கு மேலும் பலம் சேர்க்க உங்களுடைய தனத்தாரையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வாழ்வாங்கு வாழச் செய்ய வரலாங்க. சிறப்பாக இருக்க வரும். உங்களுடைய அமிர்தம் போன்ற ஜீவகாந்த ஒளி எல்லா நேரத்திலும் பட்டுட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் வலிமையாக உங்களுக்கு கிடைக்க வரும். அது எங்கே கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்க செய்ய வரணும். அப்போ நம்ம ஆத்மாவில் என்ன செய்ய வரணும், நம்ம பிரார்த்தனையை வைக்க வரணும். அந்த நேரத்தில் நம்ம ஊர்நிலை தவத்தை செய்கிற போது பார்த்திங்கன்னா, அந்த பிரார்த்தனை வைக்கிற போது நம்முடைய தேவைகள் என்னவோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகளாகப்பட்டது பார்த்திங்கன்னா அழகாக நடக்க செய்ய வருங்க. இதுதான் ரகசியம். சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு ரகசியம். இதை கடைபிடிங்க. இப்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு யார் அப்படி எடுத்துட்டோம்னா, மக நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு தனமாக இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா உங்களுடைய அடுத்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு தன கிரகமே அவர் தாங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் எந்த நேரத்தில் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையில் முதல் உரையே அவர் தாங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் எடுத்துட்டிங்கனாக்கா சுக்கிர பகவானுடைய உரை சுக்கிர உரைன்னு சொல்ல வருவாங்க. அதுதான் மக நட்சத்திரக்காரர்களுக்கு தனத்தை தரக்கூடிய அற்புதமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் அழகான முறையில் பயன்படுத்திக்கிங்க. சீரும் சிறப்பமாக இருக்க வரலாம். அர்த்தபட்சமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பூர நட்சத்திரம் அம்பாள் அவதரித்த அற்புதமான ஒரு நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துக்கு தனாதிபதி யார் அப்படி எடுத்துட்டாக்கா உத்திர நட்சத்திரம் தான் தன நட்சத்திரமே. அதுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த ராசி மண்டலத்துக்கே உரியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு தன கிரகமாக இருக்கிறது யாருனாலும் சூரிய பகவான் தான். அந்த சூரிய ஓரை எடுத்துட்டா வெள்ளிக்கிழமை விடியற்கால 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேர காலகட்டம் தான் தன ஓரை. இந்த நேரத்தை உங்களுடைய வழிபாடை அற்புதமான முறையில் ஒருநிலை தவத்தில் செய்தீங்கன்னா அற்புதமாக இருக்க வருங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமும் பூர்த்தியாக செய்ய வருங்க. விசேஷமாகவும் இருக்க வரும். அடுத்தபட்சமாக எடுத்துகிட்டா உத்திர நட்சத்திரம் முதல் பாதம். இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மண்டலத்தில் மிக முக்கியமான ராஜா யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியனுடைய அற்புதமான நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு யார் தனாதிபதி எடுத்துட்டாக்கா ஹஸ்த நட்சத்திரம் தான் உங்களுடைய அடுத்த நட்சத்திரமே. அதுக்கு அதிபதி கிரகம் யார் அப்படின்னாக்கா சந்திர பகவான் தான். சந்திர பகவான் தான் உங்களுடைய அற்புதமான தனத்தாரை கிரகம். அவருடைய நேர காலத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற பொழுது உங்கள் தேவைகள் யாவும் பூர்த்தியாக வரும். அப்போது அவருடைய நேர காலம் எத்தனை மணிக்கு வெள்ளிக்கிழமையில் எடுத்துட்டுனா காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் தான் சந்திர பகவானுடைய அந்த ஜீவகாந்த சக்தி உங்கள் உடம்புக்குள் ஊடுருவக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் உங்கள் மனசில் இந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்கள் தேவைகள் என்னவோ அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடறச் செய்ய வருங்க. ஆக சிம்மராசிக்காரர்கள் இந்த அற்புதமான இந்த தன ஓரையை பயன்படுத்தி எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லா வல்ல எம்பெருமானை வேண்டி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.